முந்தா நாள் தான் சட்டப்பேரவை கூட்டம் முடிஞ்சுது. நேத்தி அவசரமாக நம்ம எம்.கே. ஸ்டாலின் அவங்க குடும்பம் வந்து திருவாரூருக்கு போயிருக்காங்க. இடைத்தேர்தல்ல நிக்கிறோம், ஜெயிக்கிறோம், சட்டமன்றத்துக்குள்ள போறோம். இது வந்து எங்க அப்பா கருணாநிதி மேல சத்தியம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒன்று சொல்லட்டுங்களா? முக்கியமான விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு அப்டேட் கொடுத்துட்றேன். நம்ம ஏவா வேலு தொடர்புடைய இடங்கள்ல காலையிலேருந்து 14லேருந்து ஒரு 20 இடங்கள்ல ரைடு போயிட்டு இருக்கு. கரூர், திருவண்ணாமலை, சென்னை அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல ரைடு போயிட்டு இருக்கு. நமக்கு இது சம்பந்தமா முழுமையான தகவல் கிடைக்கணும் அப்படின்னா லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தான் நாங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்தோம், இதுலலாம் ஏவா வேலு சிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு சொல்லணும். பட் இப்போதைக்கு நமக்கு என்ன தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஏவா வேலு இருக்கார்ல, அவர் பயன்படுத்தக்கூடிய அவருக்கு சொந்தமான 2 கார்ல அதிகாரிகள் வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. அப்போ கார்ல இருந்து சில டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகாரிகளுக்கு கிடைச்சிருக்கு. இது இல்லாம அந்த கார்ல மஞ்சள் கலர்ல ஒரு சூட்கேஸ் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த சூட்கேஸ்ல முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த சூட்கேஸையும் அதிகாரிகள் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. மற்றபடி என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏவா வேலு தொடர்புடைய இடங்கள்ல மட்டும்தான் இன்னைக்கு ரைடு போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் அது உண்மை கிடையாது. செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்கள்லயும் ரைடு போயிட்டு இருக்குங்க. இது பெருசா லீக் ஆகவே இல்லை. எம்.சி. சங்கர்நாத் அப்படிங்கிற நபருக்கு சொந்தமான பல இடங்கள்ல ரைடு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த எம்.சி. சங்கர்நாத் யார் அப்படின்னு தேடி போய் பார்க்குறப்போ, அசோக் குமார், இந்த பிரச்சனைலாம் அசோக் குமார், செந்தில் பாலாஜி இவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகுற வரைக்கும் அது வரைக்கும் நம்ம செந்தில் பாலாஜிக்கு முக்கிய நபராக இருந்தது அப்படின்னா அசோக் குமார். பட் அசோக் குமார் இவருடைய தம்பி இவ்வளவு ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிய வந்ததுக்கப்புறம் அந்த அசோக் குமார் அப்படியே கொஞ்சம் தலைமறைவாகி ஓரம் போயிருக்காரு. அந்த இடத்த, தம்பி இருந்த இடத்த இந்த செந்தில் பாலாஜி யாரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த எம்.சி. சங்கர்நாத் அப்படிங்கிற நபரை வச்சு தான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா எல்லா வேலையுமே பார்த்துருக்காரு. ஸோ அந்த எம்.சி. சங்கர்நாத் தொடர்புடைய இடங்கள்லையும் ரைடு அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நடக்கிற ரைடு வந்து ஏவா வேலு டார்கெட் பண்ணி மட்டும் கிடையாது, செந்தில் பாலாஜி டார்கெட் பண்ணியும் போயிட்டு இருக்கு. இதுல இருந்து நமக்கு பார்க்குறப்போ என்ன விஷயம் புரியுது அப்படின்னா, தாவேகா இந்த மூச்சு முட்டை அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதை மாதிரி திமுகவால் மூச்சு கூட விட முடியாம, யோசிக்க கூட முடியாம அடுத்தடுத்து அந்த அடி அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பட் இதோடைய ரிசல்ட் என்னவா இருக்கும், என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைப்பற்றாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். வேற ஏதாவது அப்டேட் வந்தது அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இன்னைக்கு என்ன விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நேத்தி வரைக்கும் எனக்கு வந்து அந்த ஐடியா சுத்தமா இல்லவே இல்லைங்க. ஆனால் இப்போ முடிவு பண்ணிட்டேன், இடைத்தேர்தலில் நிற்கிறோம், ஜெயிக்கிறோம், சட்டமன்றத்துக்குள்ளே போகிறோம். இது வந்து எங்கள் அப்பா கருணாநிதி மேலே சத்தியம். இந்த மோலில் தான் இப்போ எம்.கே. ஸ்டாலினும் நம்ம திமுக தலைமை குடும்பமும் இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக நம்ம துர்கா ஸ்டாலின் இருக்காங்கல்ல, அவங்களாம் ரொம்ப ஃபோர்ஸாக இருக்காங்களாம். திமுக காரங்க யாராவது போனா வந்தா கூட கூப்பிட்டு வச்சு திட்டி என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு திட்டி அனுப்புற அளவுக்கு செம்ம ஃபோர்ஸா இருக்காங்களாம். சட்டமன்றத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியும். அப்பாவை காணும் அப்படின்னு விஜய் சொன்னதும், சம்பவம் செஞ்சு விட்டேன் அப்படின்னு விஜய் சொன்னதும், ஸோ அதுல இருந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ அதனால ஒரு கோவத்துல இப்போ துர்கா ஸ்டாலின் இருந்துட்டு இருக்காங்களா. உதயநிதி தான் இதுல டைரக்டா அஃபெக்ட் ஆனவர். உதயநிதியை வச்சுட்டு தான் அப்பாவை காணும் அப்படின்னு விஜய் சொன்னாரு. பட் உதயநிதி வந்து அதை பத்தி பெருசா கவலைப்படுற மாதிரி தெரியல அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா உதயநிதிக்கு வந்து அப்பா தோத்ததுல ஒரு வருத்தம் இருந்தாலும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்பா தோத்ததை வச்சு அப்படியே ஓரம் கட்டிடலாம், நம்ம எதிர்கட்சி தலைவராயிட்டோம். ஸோ அப்படியே அப்பாவை கொஞ்சம் சைலண்ட் பண்ணிட்டு 31ல நம்ம நேரடியாக இன்னும் 2 வருஷத்துலேயே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க 2031 சிஎம் கேண்டிடேட் உதயநிதி தான் அப்படின்னு. ஸோ அதுக்கான ரூட்டை போட்டுட்டு உதயநிதி அப்படியே இதில் சைலண்ட் ஆகிட்டாரு. பட் துர்கா ஸ்டாலினால் ஆக முடியுமா? என்னதான் இருந்தாலும் கணவர் இல்லையா? ஸோ அதனால துர்கா ஸ்டாலின் தான் இந்த விஷயத்தில் ரொம்ப கோபமாக இருக்காங்களாம். இந்த இடைத்தேர்தலில் ஸ்டாலின் அவர்களை நிறுத்தி கண்டிப்பா சட்டமன்றத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்காங்களா. நேரடியா களத்துல இறங்கி என்ன பண்ணா ஜெயிக்க முடியும், ஏன் அப்படின்னா ஒரு பை எலெக்ஷன் வருது அப்படின்னா ரூலிங் கவர்மெண்ட் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு காலங்காலமா இருக்க முடியாது. ஒரு சட்டம், எழுதப்படாத ஒரு விதி, எப்பொழுதுமே ரூலிங் கவர்மெண்ட் தான் ஜெயிப்பாங்க. பட் அதை உடைச்சி ஸ்டாலின் அவர்களை உள்ள கொண்டு வரணும், விஜயை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால பல திட்டங்களை போட்டுட்டு இருக்காங்களாம். எந்த தொகுதியில நிக்க வச்சா ஸ்டாலினை ஜெயிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய பெரிய டாஸ்கே. என்ன அப்படின்னா, நிறுத்தி தோத்து போயிட்டாருன்னா எவ்வளவு பெரிய அசிங்கம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, வச்சு செஞ்சு விட்டுருவாங்கல்ல. ஸோ அதனால எந்த தொகுதியில அப்படி வச்சா, குறி வச்சா இற விழணும் அப்படிங்கிற மாதிரி இந்த தொகுதியில நிக்க வச்சா இவர் ஜெயிப்பார் அப்படின்னு, அது எந்த தொகுதி அப்படின்னு தேடிட்டு இருக்காங்களா.
திருச்சி கிழக்குலலாம் நிறுத்தவே முடியாது. விஜய் வந்து ஆல்ரெடி அங்கே பெரிய ஒரு வெற்றியை காமிச்சிருக்காரு. அங்கே கொண்டு போய் நிறுத்தினா கண்டிப்பாக எம் கே ஸ்டாலினுக்கு அசிங்கப்பட்டு போயிடுவார் அப்படின்னு தெரியும். சரி, இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு 5 பேர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்களே, அங்கே அவங்க தொகுதியில் போய் நிறுத்தலாமா அப்படின்னு பார்த்தா அங்க ஆல்ரெடி அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அதிமுக அந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் தாவேக்காவுக்கு ஆதரவா போறதுனால ஸோ இருக்கக்கூடிய ஓட்டு எல்லாமே தாவேக்கா அதிமுக ஓட்டு எல்லாமே ஒன்று சேர்ந்து அது இன்னும் தாவேக்காவுக்கு தான் போகும். ஸோ அங்கேயும் திமுக ஜெயிக்கிறது கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒதுங்கியும் போக முடியல. விஜய் வந்து அசிங்கப்படுத்தி விட்டாரு. சரி, பை எலெக்ஷன் நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு ஒதுங்கி போற அந்த மைண்ட் செட்டும் இல்லை. எதிர்த்து நின்று அடிக்கலான்னு பார்த்தா அடிக்கிறதுக்கும் வழி தெரியாம தவிச்சிட்டு இருந்த டைம்ல தான் யார் இந்த ஐடியாவை கொடுத்தாங்க, சபரிசன் மாதிரி ஏதோ ஒரு மூளை தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். திருவாரூர்ல போட்டி போடலாம், திருவாரூர்ல போட்டி போட்டா கண்டிப்பா எம் கே ஸ்டாலின் ஜெயிப்பாரு. அடுத்த சட்ட பேரவை கூட்டத்தொடர் நடந்தது அப்படின்னா விஜய் முன்னாடி எம் கே ஸ்டாலின் உட்காருவார் அப்படின்னு திட்டம் போட்டு முந்தா நாள் தான் சட்டப்பேரவை கூட்டம் முடிஞ்சுது. நேத்தி அவசரமாக நம்ம எம் கே ஸ்டாலின் அவங்க குடும்பம் வந்து திருவாரூருக்கு போயிருக்காங்க. திருவாரூருடைய பெருமை புகழ் எல்லாமே தெரியும். நம்ம கருணாநிதி பிறந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பிறந்த இடம், அவங்க முன்னோர்கள் பிறந்த இடம் அப்படின்னா ஆந்திராவுக்கு போனோம். பட் நம்மள்கிட்ட சொல்லி இப்படிதானே ஏமாத்திட்டு இருக்காங்க, திருவாரூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தொகுதியில நிக்கலாம். அந்த தொகுதியில நின்னா கண்டிப்பா இப்போ வந்து ஸ்டாலினுக்கு ஒரு சிம்பத்தி இருக்குல்ல, ஸ்டாலின் வந்து தோத்து போயிட்டாரு, என்னதான் இருந்தாலும் கருணாநிதியோட மகன் தோத்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு சிம்பத்தி இருக்குல்ல, அதுவும் அவங்க ஊர்ல அவங்க பிறந்த ஊர்ல அந்த சிம்பத்தி இன்னும் அதிகமா இருக்கும்ல. ஸோ அதை வச்சு திருவாரூர்ல நிறுத்தினா அவரை ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு நேத்தி குடும்பத்தோட திருவாரூர் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு துர்கா ஸ்டாலினே பெரிய அளவில் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா உதயநிதி இன்ட்ரெஸ்ட் இல்லை, எம் கே ஸ்டாலினுக்கு என்ன பேசணும்னு தெரியாது அப்படிங்கிறதுனால துர்கா ஸ்டாலினே என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, இந்த தொகுதியில நம்ம அடிக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு, அதாவது வெற்றி அடிக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்காங்க. இப்போ திருவாரூர் தொகுதி யார் கையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக தான் ஜெயிச்சிருக்காங்க. பூண்டி கலைவாணன் அப்படிங்கிற நபர் தான் ஜெயிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி அந்த தொகுதியில கருணாநிதி பல முறை நின்று ஜெயிச்ச தொகுதி. அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அது அந்த தொகுதியே அப்படின்னா திமுக தான். இப்பயும் திமுக தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் அந்த துணிச்சல்ல தான் அங்க ஸ்டாலினை நிறுத்தலாம், பூண்டி கலைவாணனை ராஜினாமா பண்ண சொல்லிட்டு பண்ண சொன்னா அவர் பண்ணிடுவாரு, வேற வழி இல்லை. திமுக தலைமை குடும்பம் சொல்லுதுன்னா செஞ்சுதானே ஆகணும், செஞ்சிருவாரு. ஸோ அந்த இடத்த ஸ்டாலினை நிறுத்தி சட்ட மன்றத்துக்குள்ள ஸ்டாலினை கொண்டு வந்து விஜயை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பிளானை போட்டு திமுக வந்து ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையாலுமே ஒரு பெரிய ஸ்கெட்ச் தான் வைங்களேன். ஏன்னா டெல்டா பகுதிகளில் எப்பொழுதுமே திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கு. நீங்கள் 2021 பார்த்தீங்கன்னா 40 அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க 40 தொகுதியில் 39 தொகுதியை திமுக ஜெயிச்சாங்க. இந்த முறை திமுக மொத்தமாக ஜெயிச்சதே 59 தொகுதி தான். ஆனால் டெல்டாவில் அவங்க ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா 25லேருந்து 27 இடம் வரைக்கும். அவங்களுக்கு பாதி எங்கே கிடைக்கும் அப்படின்னா டெல்டா தான். எப்பொழுதுமே டெல்டா தான் திமுகவுக்கு கை கொடுக்கக்கூடிய இடம். ஸோ அந்த டெல்டாவிலையும் திருவாரூர் தொகுதி பிறந்த இடம் அப்படிங்கிற ஒரு சிம்பத்தி இருக்கும், ஸ்டாலின் தோத்து போயிட்டார் அப்படிங்கிற ஒரு சிம்பத்தி இருக்கும். இதுக்கு முன்னாடி பல முறை கருணாநிதி அங்கே நின்று இருக்காரு அப்படிங்கிறப்போ கட்சியோட ஸ்ட்ரக்சர் இன்னும் ஸ்ட்ரென்தனா இருக்கும். இப்போவும் திமுக தான் அங்கே ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன் எல்லாமே ஆக்டிவா இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ இதை எல்லாமே கணக்கு பண்ணி அந்த தொகுதியில ஸ்டாலினை இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா ஸ்டாலின் அவர்கள் திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு ரைவல்ரி மாதிரி தான். நீ பெரியாளா நான் பெரியாளா, நான் எத்தனை வருஷம் அரசியல் பாரம்பரிய குடும்பம், என்ன நீ அசிங்கப்படுத்தினா நான் உன்னை சும்மா விடுவேனா அப்படிங்கிற மாதிரி விஜய் கீழே நாங்கள் மேலே அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மையில தான் விஜயை திரும்ப அசிங்கப்படுத்தி ஆகணும். அடுத்த முறை வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்குச்சு அப்படின்னா அதுக்குள்ள இடைத்தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா அங்க ஸ்டாலின் இருப்பார் அப்படிங்கிற ஒரு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல திமுக ரொம்ப வெறித்தனமா செயல்பட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி தாவேக்காவை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தாவேக்காவில இருந்து, ஏன்னா தாவேக்கா இப்ப ரூலிங்கா இருக்காங்க, அந்த ரூலிங் கவர்மெண்ட்ல இருந்தே ஒரு 3 எம்எல்ஏ 4 எம்எல்ஏவை உடைச்சி திமுகவால எடுக்க முடியும் அப்படின்னு காமிச்சாங்க அப்படின்னா அது கண்டிப்பா தாவேக்காவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பயம் வரும், திமுகவுக்கும் ஒரு கெத்தா மாறும். ஸோ அதுக்கான முயற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய மினிஸ்டர், தாவேக்காவில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த ரசிகர் மன்றத்திலேருந்து வந்தவங்களா, விஜய் நடிகராக இருந்த காலகட்டத்திலேருந்து பயணிச்சவங்களா அப்படின்னா கிடையாது. ஏதாவது 1-2 பேர் இருக்கலாமே தவிர மற்ற எல்லா மினிஸ்டர்ஸுமே இப்போ கட்சியில் வந்து அப்படியே கூட்டத்தோட கூட்டமாக வந்து சேர்ந்து அமைச்சரானவங்க. ஸோ அதை சொல்லி திமுக தரப்புலேருந்து அதை சொல்லி நீ கட்சியில் எத்தனை வருஷமா இருக்க, விஜய்க்காக எத்தனை வருஷமா போஸ்டர் ஒட்டியிருக்க, உனக்கு மினிஸ்ட்ரி கொடுத்தாங்களா, உனக்கு கொடுக்கல, ஸோ நீ வா, நான் உன்னை இந்த பக்கம் நீ ராஜினாமா பண்ணு, நான் உன்னை இந்த பக்கம் கொண்டு வந்து இந்த பொசிஷன் தரேன் அப்படிங்கிற மாதிரி சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் எந்த அளவுக்கு திமுக இறங்குவாங்க அப்படின்னு தெரியல.
பட் விஜய் அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கலாம். பட் என்ன கால்குலேஷன்ல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, என்ன ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணுவோம். இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்லை சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.